Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு டாப்புக்கு அளவுகள் வந்து எடுக்க போறேன். இது வந்து பழைய டாப் போட்டுருக்கேன் பாருங்க, அளவு டாப் போட்டுருக்கேன். சோ இதுல இருந்துட்டு வந்துட்டு எப்படி அளவுகள் எடுக்கணும், என்னென்ன அளவுகள் முக்கியம் அப்படிங்கறது இந்த வீடியோல நான் தனியா காட்டுறேன். இத கண்டிப்பா கட் பண்ண போறேன். அது உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிற முடிஞ்ச அளவுக்கு தெக்கிறது எடுக்க ட்ரை பண்றேன். இது வந்து லைனிங் இல்லாத டாப்புங்க. சோ லைனிங் வச்சாலும் வைக்கலினாலும் எடுக்கிற அளவுகள் அதே தான், அதுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. பட் நான் சொல்லிடுறேன், இது வந்துட்டு லைனிங் இல்லாத டாப்பு, யூனிஃபார்ம் இது, ஓகேங்களா? இது வந்து வக்கீலுக்கு படிக்குது பாப்பா, அதனால அவங்களோட யூனிஃபார்ம் இது. ஸோ அதனால லைனிங் இல்லாம டாப் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அதனால தைக்கிற வீடியோ கண்டிப்பா எடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, இப்போ வந்து சீக்கிரமா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம், ஏன்னா டைம் இல்லை எனக்கு. அதனால இப்போ வந்து டாப்ல இருந்துட்டு எப்படி அளவுகள் வந்து எடுத்துக்கணும், பழைய அளவுல இருந்து எப்படி அளவுகள் எடுத்துக்கணும், என்னென்ன அளவுகள் முக்கியம் அப்படிங்கறத மட்டும் நான் சீக்கிரமா உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். சரி, ஓகே, இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். பாருங்க, நான் வந்துட்டு அளவு டாப் எடுத்திருக்கேங்க. இதோட பாடி எவ்வளவு அப்படிங்கறத நான் உங்களுக்கு செக் பண்றப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டோட்டலா உயரம் வந்து எடுத்துக்கணும், டாப்போட உயரம். ஸோ டேபிள்ல நீங்க இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோங்க, உங்களுக்கு இடம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் நல்லா நீட்டா வந்துட்டு விரிச்சு போட்டிருக்கேன். டாப்போட உயரம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நான் நோட்ல வந்து எப்படி பாடியில இருந்து அளவு எடுக்கிறதுக்கு ஆர்டரை எழுதியிருப்பனோ அதே ஆர்டரை தான் நான் இப்போ வந்துட்டு எடுத்துக்கவும் போறேன். ஸோ உயரம் பாருங்க, மேலே ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டர் ஜாயிண்ட், அதுல இருந்து கீழே டாப்போட உயரம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ இதோட அளவு வந்துட்டு 38 இன்ச்சு. ஸோ உயரம் வந்துட்டு 38ங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து காட்டன் கிடையாது, கொஞ்சம் மிக்சிங் தான், நல்ல குவாலிட்டியா இருக்கு, நல்ல ஒரு மாதிரி மிக்சிங்கான மெட்டீரியல் தான் அது. அதுக்கப்புறம் பாடி சுற்றளவுக்கு நான் இப்படி போட்டுக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு பாக்குறதுக்கும் புரியும், எனக்கு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் பாருங்க டாப் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்படி போட்டுட்டு நம்ம செஸ்ட் பிளவுஸ்க்கு எப்படி அளவு எடுக்குமோ அதே மாதிரி தான் செஸ்ட் கிட்ட வந்துட்டு அளவு எடுத்துக்கணும். அந்த ஆம்கோல் ரவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அளவு எடுத்துக்கணும். ஸோ நல்லா சுருக்கு இல்லாத போட்டுக்கோங்க. இது வந்து அவங்க அயனிங் பண்ணியிருக்காங்க, அதனால அப்படி இருக்கு. சுருக்கு இருந்துச்சுன்னா முடிஞ்ச நீங்க கூட அயன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த ஆம்கோல் இருந்துட்டு இந்த ஆம்கோல் வரைக்கும் தாங்க எடுக்கிறேன். ஸோ பாடி வந்துட்டு 20 இன்ச்சு இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு வரும், முன்னாடி 20 பின்னாடி 20னா 40 இன்ச்சு. அதாவது டாப்போட அளவு 40 இன்ச்சு. பட் ஓவராலா பாக்குறப்ப பாடி சைஸ் சின்னதா தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதனால அப்படி இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஓப்பன் கிட்ட ஒயர் எடுத்துக்கிறோம். பாருங்க, ஓப்பன் வந்துட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு லைட்டா வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பா இந்த இடத்துல சுருக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப வந்துட்டு அளவுகள் தப்பா போயிடும். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கரெக்டா ஓப்பனோட ஜாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு 22.75 இருக்கு, நான் அதே அளவா அப்படியே வைக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து அது கரெக்டா இருந்துச்சு. ஸோ அதனால 22.75 நான் வந்துட்டு அப்படியே வைக்கிறேன். இது வந்து பழைய அளவுல இருந்து எடுக்கிறதுனாலங்க, இதை நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, இது அப்படியே தான் நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஷேப்பு பாருங்க, ஷேப்புக்கு வந்து நமக்கு இப்படி பாக்குறப்பவே தெரியுது எந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஷேப் வந்து அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் கண்டிப்பா தெரியுது. ஸோ அதுல வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு புரியலங்கக்கா, நான் எந்த இடத்துல எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஓப்பனோட ஒயர் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து மறுபடியும் வந்து டாப் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. நானே ஆர்டர் வைஸா எழுதுறதுனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுனால இப்ப மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன். நீங்க வேணும்னா இதை இப்படியே வச்சுட்டு என்னென்ன அளவுகள் எடுக்க முடியுமோ அப்படி கூட எடுத்துக்கோங்க, உங்க இஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து ஓப்பனோட ஒயர் எடுக்கிறேன். அதுக்கு பாருங்க, ஷோல்டர்ல இருந்துட்டு ஓப்பன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அளவு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பனோட ஒயரை வந்துட்டு எனக்கு 22 இன்ச் இருக்கு. ஸோ அதை வந்து எழுதிக்கலாம். அப்ப நம்ம நார்மலா ஷேப் எப்படி எடுப்போம், பாடி சுற்றளவுக்கும் ஓப்பனுக்கு இடையில இருக்கிற அளவு தான் நமக்கு வந்துட்டு ஷேப் எடுக்கிற அளவு, அதை நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். ஸோ அது பாருங்க, ஆம்கோல் இந்த இடத்துல நான் நவுத்திக்கிறேன். ஆம்கோலோட ரவுண்ட் இருக்கு பாருங்க, இங்க இருந்துட்டு ஓப்பனோட ஒயரை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, எனக்கு வந்து 15.25 இருக்கு. ஸோ 7.5 இன்ச்சு கிட்ட நம்ம எடுத்தோம் அப்படின்னா 15 வந்துடும். அப்ப 7.5 இன்ச்சு கிட்ட நமக்கு எந்த இடத்துல அளவு வருதோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஷேப் எடுக்கிற அளவு. இருங்க, நான் வேற கையில பேனா வச்சிருக்கேன், எங்காவது பேனால மார்க் பண்ணிட்டேன், செல்வ செத்தா ஏன்னா தெரியணுங்கிறதுனால அந்த இடத்த ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், வெள்ளை கலர்ல தெரியவே கூடாதுன்னு மார்க் பண்றேன், அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம அந்த ஒயரை மார்க் பண்ணிருக்கோம், ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஒயரம். சோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஷேப்புக்கு அளவு எடுத்துக்கலாம், சரியா? இது வந்து 18.5 இன்ச் இருக்குது கரெக்டா. அப்ப வந்துட்டு ஷேப் எடுக்கிற இடத்துல 18. நான் வந்து பாடிக்கு பக்கத்துல ஒரு ஹைஃபன் போட்டு எழுதிக்குவேன், எனக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து வந்துட்டு ஆம்கோலோட சுற்றளவு. ஆம்கோல் சுற்றளவு பாருங்க, இந்த எந்த கை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த பக்கம் தான் வசதியா இருக்கும், அதனால நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி இதுல என்ன அளவு இருக்கோ அதுதான். நீங்க ஷோல்டரோட ஜாயிண்ட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் வேற எடுத்துருவேன், சம்டைம் உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு வேற தெரியல. ஓகே, இப்போ வந்து
ஷோல்டர்ல இருந்துட்டு அப்படியே அளவு எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே எந்தெந்த இடத்துல தையல் வருதோ அந்தந்த இடத்துல தான் டேப் அப்படியே திருப்பிப்பேன். பாருங்க 9 இன்ச் இருக்குது கரெக்டா வந்துட்டு ஆம்போல் வந்துட்டு 9 இன்ச். அடுத்தது கை நீளம். கை நீளம் வந்துட்டு இது எல்போ சாரி 3/4 ஸ்லீவ்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருந்துட்டு கை நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வந்துட்டு எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு 15 இருக்கு, 15 ஒரு புள்ளி இருக்கு, நம்ம வந்துட்டு 15 இன்ச் எழுதிக்கலாம். ஸோ கை நீளம் 15. சுற்றளவு வந்துட்டு அந்த இடத்துல எவ்வளோ இருக்கோ அதை வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதோட தளவு கை சுற்றளவு இருக்கு இல்லையா, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 5.25 இருக்கு, 5.25.1 இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு 6 இன்ச்சே தாராளமா வச்சுக்கலாம். அந்த ஒரு புள்ளிக்கெல்லாம் ஒன்றும் பெருசா மொத்தமே 4 இன்ச்சு தானே, அதனால நம்ம 6 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு கரெக்டாக 5 5.25 இருந்து அப்படியே வைங்க. அடுத்தது இது 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால 2 இடத்துல அளவு கண்டிப்பா செக் பண்ணணும், இல்லாட்டி ஷேப் வராது. பாருங்க நான் வந்துட்டு 10 இன்ச்சு கிட்ட ஒரு அளவு எடுக்கிறேன். ஸோ 10 இன்ச்சு கிட்ட எந்த இடத்துல அளவு இருக்கோ அதை சும்மா லைட்டா மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் சுற்றளவு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க இழுத்து பிடிச்சி எடுக்கணுங்க. நான் நல்லா அயன் பண்ணி இருக்கிறதுனால அப்படியே எடுக்கிறேன். இதுல வந்துட்டு எனக்கு 7 இன்ச் இருக்குது. அப்ப 10 இன்ச்சு கிட்ட 7 இன்ச்சு சுற்றளவு. ஓகே, அடுத்தது வந்துட்டு 5.5 இன்ச்சு கிட்ட நான் அளவு எடுத்துக்கிறேன். பாருங்க 5.5 இன்ச்சு கிட்ட இங்க மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல சுற்றளவு வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். நீங்க 6 கிட்டே எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சரி 5.5 கிட்ட எடுத்துக்கலாம்னு எடுக்கிறேன். இதுல வந்து எனக்கு 7.25 இருக்கு. ஓகேங்களா, அவ்வளவுதான். கை வந்து நான் 3 எடுத்திருக்கேன். நீங்க எல்போவா இருந்தா எல்போ கிட்ட ஒன்றும் சின்னது ஒன்று எடுத்தா போதும். 3/4ங்கிறதுனால அந்த ஷேப் அழகா வரணும் அப்படிங்கிறதுனால நான் 3 இடத்துல எடுத்திருக்கேன். கண்டிப்பா அது வந்துட்டு எடுத்துக்கணும். அடுத்தது வந்துட்டு கழுத்து. இருங்க, கழுத்தோட அளவு எடுக்கிறதுக்கு நான் இப்படி போட்டுக்கிறேன், இப்பதான் எனக்கு வந்து வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயர் எடுத்துக்கலாம். ஒயரை வந்துட்டு எவ்வளோ இருக்கு, முன்கழுத்து ஒயரை வந்துட்டு 5.25 தாங்க இருக்கு. ஸோ இது யூனிஃபார்ம் அப்படிங்கிறனால கொஞ்சம் மேலே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதில் இருக்கிறத அப்படியே தைச்சுக்குவோம். முன்கழுத்து 5.25. கழுத்தோட அகலம் பாருங்க, இதுல வந்து ஒயர் கம்மி தானே, அப்போ வந்து விரியாது, நல்லா உங்களுக்கு அப்படியே ரவுண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதுல என்ன அகலம் இருக்கோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சரியா, இதோட அகலம் வந்துட்டு 5.5 இன்ச் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே 5.5 இன்ச் அப்படியே வச்சுக்கலாம். ஷோல்டரும் அதே மாதிரி இதுல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்துட்டு 3 இன்ச் இருக்கு. பின்னாடி கழுத்து ஒயர் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்க டாப் வந்து இப்படி திருப்பி போட்டுங்க, பின் பக்கமா திருப்பி போட்டுக்கோங்க. ஒருவேளை ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா நீங்க அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்ப பாருங்க, இதுல பார்த்தா மைல்டா தான் வந்துட்டு கீழாக இருக்கு பின்னாடி நெக்கு. அப்ப முன்னாடி நெக்கு 5.25 சொன்னாலே இது வந்து 6 இன்ச் இருக்குதான், துளுண்டு தான் இருக்கு பாருங்க, 4 இன்ச்சு தான். அதனால பின்னாடி வந்துட்டு நம்ம 6 இன்ச் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது வந்துட்டு பாட்டமோட அளவு. பாட்டம் வந்துட்டு இதுல என்ன இருக்கோ அதை அப்படியே வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம அளவுகள் வந்து எடுத்துக்கணும். அளவு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்கள் அளவு எடுத்துக்குவோம். பாட்டம் பாருங்க, நார்மலா கீழே எவ்வளவு அகலம் இருக்கோ அதை பார்த்துட்டு அந்த பக்கம் தைய துணி இருக்கு பாருங்க, அதுல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி தெரியுது, அகலம் வேற கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டமோட அகலம் அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். 24 இன்ச் இருக்கு. ஸோ பாட்டமோட அளவு வந்துட்டு 24. அவ்வளவுதாங்க. இப்ப வந்துட்டு எல்லா அளவுகளுமே நான் எடுத்துட்டேன். இது வந்து பழைய டாப்ல இருந்து தான் எடுத்திருக்கேங்க. ஸோ பாடி சுற்றல் வந்து டாப்ல 20 இன்ச் இருந்துச்சு. சரிங்களா, ஸோ இதே மாதிரி நீங்களும் அது எந்த டாப்பா வேணாலும் இருக்கட்டும், லைனிங்கா இருக்கட்டும், வித்தவுட் லைனிங்கா இருக்கட்டும், எந்த மாதிரி இருந்தாலுமே இதோட அளவுகள் எடுத்துட்டு இந்த அளவை அப்படியே தான் நீங்க மார்க் பண்ணிக்கணும். எக்காந்து கொண்டு சேஞ்ச் பண்ணவே கூடாது. நம்ம பாடியில இருந்து அளவு எடுத்தாதான் சேஞ்ச் பண்ணுவோம். மற்றபடி அளவு இதுல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு, பழைய அளவுல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே தான் வச்சுக்கணும். சரி, ஓகேங்க. கண்டிப்பா இந்த வீடியோல டாப்புக்கு வந்துட்டு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், பழைய அளவு டாப்ல இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதுல என்னென்ன மெஷர்மெண்ட் முக்கியம் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒரு வேலை இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டெய்லரிங் பத்தின வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் இருக்கும் பாருங்க, அதை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகேங்க. இந்த டாப்பை வந்து நான் கட் பண்றது அடுத்த வீடியோல வரும், கண்டிப்பா நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.